வணக்கம். நெறைய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறேன். ட்ரை ஸ்கின் இல்லாட்டினா எக்ஸிமான்னு இத சொல்றது. உங்க குழந்தைக்கு ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகும். இல்லாட்டினா அந்த இடத்துல சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ட்ரை ஆகணும்னு. இல்ல சில சமயம் பார்த்தீங்கன்னா, அந்த இடம் ரெட்டா மாறிடும். சம்டைம்ஸ் நீர் வடிதல் கூட இருக்கலாம் அந்த இடத்துலருந்து. இதெல்லாம் எக்ஸிமாவுடைய சிம்ப்டம்ஸ் தான். உங்க குழந்தைக்கு இந்த மாதிரிலாம் ஏதாவது சிம்ப்டம்ஸ் இருந்ததுன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. நெறைய ஹோம் கேர் டிப்ஸ் நான் சொல்றேன். எக்ஸிமா எப்படி வீட்ல வச்சு பார்த்துக்கிறதுன்னு. இந்த எக்ஸிமா ரொம்ப ஒண்ணும் ரேர் ப்ராப்ளம் கிடையாது. கோடிக்கணக்கான குழந்தைகளுக்கு இந்த எக்ஸிமா ப்ராப்ளம் இருக்கும். எதனால வருது இந்த எக்ஸிமா? எந்தெந்த ஏஜ் குரூப்ல வருதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். எக்ஸிமா பொறுத்தவரைக்கும் 2 விதமான ஏஜ் குரூப்ல வரலாம். ஒண்ணு ரொம்ப சின்ன வயசுலயே, அதாவது அவங்களுக்கு ஒரு 1 or 2 இயர்ஸ் இருக்கும்போதே ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி எக்ஸிமா பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி கை, கால், இந்த நெக் ஏரியாஸ் இல்லாட்டினா நெத்தி பகுதி, இல்லை ஸ்கேல்ப், அதாவது இந்த முடிவு இருக்கிற இடங்கள். இங்கெல்லாம் ரெட்டா மாற ஆரம்பிச்சிரும். ட்ரை ஸ்கின் வர ஆரம்பிச்சிரும். ரொம்ப சீக்கிரம் ஆரம்பிச்சுன்னா இந்த ஏரியாஸில் வரும். இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய பசங்களில் வரும். அதாவது அவங்களுக்கு ஒரு 6 இயர்ஸ் இல்லை 7 இயர்ஸ் இருக்கும்போது எக்ஸிமா ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மெயினாக இந்த எல்போஸ், இந்த பின்னாடி இந்த இடங்களில், முட்டிக்கு பின்னாடி, இல்லாட்டி ரிஸ்ட்டில் இங்கே வரலாம், இல்லாட்டி நெக் ஏரியாஸ்லாம் வரலாம். எங்கே வந்தாலும் ட்ரீட்மெண்ட் மோராலஸ் சேம் தான். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் வீட்டில் பாதுகாக்க வேண்டிய டிப்ஸும் எல்லாமே ஒரே மாதிரி தான். ஏன் இந்த எக்ஸிமா வருது? ஒரு பெரிய மித் நம்ம சொசைட்டியில் இருக்கிறது, இந்த எக்ஸிமா மாதிரி இந்த மாதிரி ஸ்கின் ரேஷஸ் இருந்தாலே அது ஒரு தொற்று வியாதின்னு நினச்சிக்கிறாங்க. அவங்க கிட்ட போகக்கூடாது, எக்ஸிமா இருக்கவங்கிட்ட போனால் நமக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. எக்ஸிமாங்கிறது தொற்று வியாதி கிடையாது. இது ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இது. இது ஆக்சுவலாக ஜெனட்டிக் ஒரு காம்பனன்ட் தான். 3 விஷயங்கள் இருக்குது எக்ஸிமா வரதுக்கு காரணம். ஒன்று ஜீன்ஸ், நம்மளுடைய மரபணுக்கள், அதாவது நம்மளுடைய பெற்றோர்களுக்கு இருந்துச்சுன்னா பசங்களுக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நம்மளுடைய என்விரான்மெண்ட். 3வது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம். இது 3மே லிங்க் ஆகும்போது தான் இந்த எக்ஸிமாலாம் வரலாம். நிறைய குழந்தைங்களுக்கு நீ ஹிஸ்ட்ரி கேட்டிங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ்க்கு சின்ன வயசில் லேசாக ஏதாவது அலர்ஜி மாதிரி இருந்திருக்கும். இல்லாட்டி அவங்களுக்கு வீசிங், ஆஸ்மா போன்ற அலர்ஜி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஜெனட்டிக்காக, அதாவது மரபணுக்கள் மூலமாக எக்ஸிமா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இம்யூன் சிஸ்டமில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். இம்யூன் பவர் ஏதாவது கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். இல்லாட்டி இந்த இம்யூன் செல்ஸ் ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கலாம். அதனால் ஸ்கின்ல சின்ன சின்ன டேமேஜஸ், சின்ன கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன கிராக்ஸ் வந்துடும். இந்த கிராக்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற சோப்போ இல்லாட்டி பவுடரோ உள்ளே போயிட்டு அந்த ஸ்கின் அலர்ஜி மாதிரி எக்ஸிமா காஸ் பண்ணிடும். அடுத்தது என்விரான்மெண்டல். இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய பொல்யூஷன்லாம் இருக்கிற போது நிறைய கெமிக்கல்ஸ்லாம் நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறோம். இந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் தான் நிறைய பேருக்கு இப்போ இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரிலாம் எதுவுமே இருக்காது. திடீர்னு எக்ஸிமா ஆரம்பிச்சிடும். என்னென்ன என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தா, புவர் குவாலிட்டி சோப்ஸ், டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் என்ன ஆகும், அது ரொம்ப ரப் பண்ணும் போது நம்ம ஸ்கின்ல இருக்க ஆயிலெலாம் சேர்த்து எடுத்துரும். இந்த ஆயில்லையும் சேர்த்து எடுக்கும் போது ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆயிரும். சின்ன சின்ன கிராக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால் அப்படியே எக்ஸிமா ஸ்டார்ட் ஆயிரும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா பொல்யூஷன். அதாவது இப்போ நம்ம டஸ்ட்டு இல்லாட்டி மைட்ஸ்ன்னு சொல்கிறது, சின்ன சின்ன பூச்சிகள், இல்லாட்டி போலன், இந்த பூக்கள்லேருந்தெல்லாம் வர்றது. இதெல்லாம் வரும்போது நமக்கு எக்ஸிமா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஃபுட் அலர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் இல்லை சீ ஃபுட்டாக, அதெல்லாம் சில நட்ஸுங்க, அதெல்லாம் எக்ஸிமா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது கிளாத்திங். நம்ம இப்போ ரொம்ப சிந்தட்டிக் ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய போட ஆரம்பிச்சிடும். இந்த ஃபேப்ரிக், இந்த மெட்டீரியல் சிந்தட்டிக்கில் பண்ணுறதுனால அதுலேருந்து அலர்ஜி ஸ்கின்ல பட்டு ப்ராப்ளம் கொடுக்கலாம். ஐந்தாவது நம்மளுடைய கிளைமேட்டிக் சேஞ்சஸ் தான். இப்போ வின்டர் மந்த்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரை ஸ்கின் வரது ரொம்ப காமன் ஆகிடுச்சு. இப்போ வின்டர் மந்த்ஸ் நம்ம ரொம்ப ஸ்வெட் ஆக மாட்டோம். சம்மர் மந்த்ஸ்லையும் பார்த்தா இப்போ எல்லாருமே கிட்டத்தட்ட ஏசியில் தான் இருக்கிறோம். அதனால் ஸ்கின்க்கு அந்த வேர்க்கிற அபிலிட்டியே இல்லாமல் போயிடும். அதனால் இந்த வேர்வை இருந்தால் தான் கொஞ்சம் மாய்ஸ்டாக இருந்துகிட்ருக்கும் ஸ்கின். இப்போ வேர்க்காததுனால குழந்தைங்களுக்குலாம் ஸ்கின் ஈஸியாக ட்ரை ஆகிடுது. அதனாலே எக்ஸிமா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எக்ஸிமாவுக்கு எப்படி கண்டுபிடிப்பாங்க? இப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் சந்தேகப்படுறீங்க உங்கள் குழந்தைக்கு எக்ஸிமா இருக்குன்ட்டுன்னு, அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி தான் டீட்டெயில்டாக எடுப்பார். எதனால் இது இந்த எக்ஸிமா வருது, என்ன ட்ரிகர், அதை கண்டுபிடிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு 4-5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அந்த ட்ரிகரை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அது ஃபுட்டா இல்லாட்டி பொல்யூஷனாலையா, எதனால் வருதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இதுக்கு டீட்டெயில் ஹிஸ்ட்ரி தான். அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப டெஸ்டிங் அதெல்லாம் பண்ண முடியாது. சப்போஸ் ஏதாவது ஒரு ஃபுட் அலர்ஜி இருக்குன்னு சந்தேகப்பட்டாங்கன்னா அதுக்கு பர்டிகுலராக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது அந்த ஃபுட்டுக்கு, இப்போ மில்க்குக்கு ஏதாவது அலர்ஜி இருக்கா, அந்த மாதிரி நம்ம பர்டிகுலராக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் தி டைம் இதை நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம், என்ன ரீசன்னால இது வருதுன்ட்டுன்னு. பட் அது வந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது இம்பார்ட்டண்ட்டாக. அது பெர்மனெண்ட் க்யூர் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம்னா லைஃப் லாங் இது பிரச்சனை கொடுக்காது. நீங்கள் வீட்லேயே என்னென்ன பண்ணலாம்? சப்போஸ் உங்கள் சைல்டுக்கு ஒரு எக்ஸிமா வந்துருச்சு. நீங்கள் என்னென்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு திங், நீங்கள் ரொம்ப ஹார்ஷான சோப், அதாவது இப்போ குழந்தைங்களுக்கு அடல்ட் சோப் அந்த மாதிரிலாம் இல்லைன்னா புவர் குவாலிட்டி சோப்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நல்ல குவாலிட்டி சோப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். டிட்டர்ஜென்ட்ஸ் நல்ல குவாலிட்டியாக யூஸ் பண்ணுங்கள்.
செகண்ட் திங் அந்த குழந்தைங்களுக்கு வந்து நமைச்சல் வர ஆரம்பிச்சிடும், சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க நெயில்ஸ்லாம் வந்து நல்லா ஷார்ட்டாக கட் பண்ணிடுங்க. அது வந்து ரொம்ப முக்கியமானது. 3வது, ரொம்ப வந்து சுடு தண்ணியில் வந்து குழந்தைங்கள குளிப்பாட்டாதீங்க. ஸோ நம்மளுடைய மதர்ஸ் வந்து ஒரு காமன் மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கின்ல அந்த இன்ஃபெக்ஷன்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து நல்லா சுட சுட ஜென்ரலாகவே வந்து ரொம்ப சூடான தண்ணியில் தான் குளிப்பாட்டுறது குழந்தைங்கள. அது தேவையே கிடையாது. நீங்கள் ரொம்ப சூடான தண்ணியில் வந்து குளிப்பாட்டினீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல இருக்க நரம்பெல்லாம் அந்த சூடு பட்டு எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ குழந்தைங்கள் வந்து சொரிய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து எப்பவுமே வெது சூடில் வந்து நீங்கள் குளிப்பாட்டுங்க குழந்தைங்கள. நீங்கள் குழந்தைங்களுக்கு போட வேண்டிய ட்ரெஸ்ஸை முக்கியமாக வந்து சாஃப்ட் காட்டன் ட்ரெஸ்ஸஸ் போடுங்க. கண்டிப்பாக வந்து சிந்தட்டிக் ஃபேப்ரிக்ஸோ இல்லாட்டி ஊலோ அதெல்லாம் போடாதீங்க குழந்தைங்களுக்கு. ஜஸ்ட்டு காட்டன் ட்ரெஸ் போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அலர்ஜி வந்து குறைவாக இருக்கும். ஸோ எக்ஸிமா வந்து ஃப்ளேர் அப் ஆகாது. ஸோ அதுவும் வந்து நீங்கள் வந்து வீட்டில் கண்டிப்பாக பண்ணலாம். இதையும் மீறி சப்போஸ் ட்ரை ஸ்கின் வந்து போகலன்னா மாய்ஸ்சரைசிங் லோஷன் நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எப்படி வந்து மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து அப்ளை பண்ணுறது குழந்தைங்களுக்குன்னு. ஸோ அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், அதை பார்த்துக்குங்க. அடுத்தது மாய்ஸ்சரைசர் வந்து கேட்கலன்னா அதுக்கு அடுத்தது ஸ்டீராய்டு க்ரீம்ஸ் இருக்குது. இந்த ஸ்டீராய்டு க்ரீம்ஸ்லேயே மைல்டுலேருந்து சிவியர் வரைக்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மருத்துவரோட ஆலோசனை பெற்று எந்த க்ரீம் உங்களுக்கு சைல்டுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கோ அந்த க்ரீமை போட ஆரம்பிச்சிடணும். அதை தவிர சில சொட்டு மருந்துகள் அண்ட் சிரப்ஸ்லாம் இருக்குது. இது வந்து ரொம்ப நமைச்சல்லாம் நிறையா இருக்குது, சொரிஞ்சிக்கிட்டே இருக்குன்னா, ஸோ இந்த மாதிரி வந்து சில மருந்துகள்லாம் இருக்குது. அதுவும் உங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். அப்படியே ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டீங்க, ட்ரை ஸ்கின் வந்து மாறி அது மாதிரி ரெட்டாக மாறிடும், நீர் வடியும். ஸோ அது அடுத்தது சொரிஞ்சு புண்ணாயிரும். அப்போ வந்து இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகி சீல் கட்டி மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு அப்போ வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ உங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று அந்த ஆன்டிபயோட்டிக் க்ரீம்ஸ்லாம் போட்டுக்கோங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த புண்ணு ஆறும், அப்புறம் திருப்பியும் வந்து சரியாக போகும், திருப்பியும் ஆறும். ஸோ அந்த மாதிரி போய் மாறி வரும்போது அந்த ஸ்கின்னே அந்த இடத்துல ரொம்ப திக்காயிரும், அந்த இடத்துல ரஃப் ஆயிரும் ஸ்கின் வந்து. ஸோ இதனாலேயும் வந்து பிரச்சனைகள்லாம் வரலாம். ஸோ அதனால் வந்து இதை ப்ரிவெண்ட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எக்ஸிமா பற்றி நிறையா நான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து எதனால் எக்ஸிமா வருது, என்னென்ன ரீசன்ஸ் எக்ஸிமா வர்றதுக்கு, அது எப்படி வந்து ஹோம் கேர் டிப்ஸ்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன், எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்னு. ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, மற்ற பேரண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.